இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஓபியா கேக்குறல ஓபியா. இந்த அக்கா வேற இவ்வளவு அடம்பிடிச்சு கேக்குது. ஊன் சொல்லலாமா ஊஹும் சொல்லலாமா? எடிட்டர பேயில போவ. நானே ஊன் சொல்றதா ஊஹும் சொல்றதான்னு கன்ஃபியூஸா போய் உட்காந்துட்டு இருக்கேன். இவன் வேற அந்த அக்கா வேற ஓபியா இப்படின்னு கேட்டுட்டு இருக்குது. பாஸ், அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு சத்தியமா தெரியல. பாண்டா, எனக்கு சத்தியமா தெரியாதுடா. இது ஒரு சந்தானம் காமெடின்றது கூட உங்களுக்கு தெரியல. சந்தானம் காமெடியா? அடே பாண்டா, எனக்கு சீரியஸாவே தெரியாதுடா. இந்த படத்துல வாப்பா தளபதி 5000 இன்கிரிமெண்ட் அப்படின்னு பேசுவாரே மொட்டை ராஜேந்திரன், அவரும் இந்த படத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அடே, நீ சொல்லித்தாண்டா இதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்படியா? எடிட்டர் என்ன, அந்த வீடியோவை போடுங்க. சரி பார்க்கலாம். நீங்க நீங்க ஓபியா கேக்குறல ஓபியா. அவுட் பேஷண்டான்னு கேக்குறாங்க. அவர் இல்லைங்க, நான் தான். இந்த காமெடி தானா? நான் கூட அந்த அக்கா ஓபியா அப்படின்னு கேட்டதையும் வேற என்னமோ நினைச்சேன். நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா? மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண, நீ என்ன சொன்னா எனக்கு என்ன? உனக்கு வெக்கமே இல்லையாடா? இல்லடா. கரடியே காரி துப்பிரிச்சு, துப்புனா தொடச்சிப்போம். வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேண்டம் ரீல்ஸ். இதை தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் சக்சஸ்ஃபுல்லா, அரே இது இல்லடா, 250,000 அதாவது 250K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ 2,50,000 சொந்தங்கள் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நம்ம சீக்கிரமா ஸ்வைங்க் அப்படின்ட்டு 1 மில்லியன் நம்ம ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றும் தேவை. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பஞ்சு டைலாக் சொல்றேன். மேனகத்து மாடு, மானகத்து மாடு. நீ வாய மூடு. அடே பாண்டா, என்னடா புசுக்கு நான் அசிங்கப்படுத்தி விட்டேன். அப்புறம் என்ன பாஸ், ஒரு வாரம் என்ன விட்டடிச்சுட்டு கோவா போயிட்டு அங்க பீச்சில் அப்படி இப்படின்னு ஆபாசமா படுத்திருக்கிற வெள்ளக்காரிங்களாம் நீங்க மட்டும் சைட் அடிச்சிங்கல்ல, எனக்கு கோவம் வராதா? ஓகே ஓகே, புரியுது. உன்னுடைய ஆதங்கம் அண்ணனுக்கு புரியுது. இருந்தாலும் நானும் நீ நினைக்கிற மாதிரி தான் கோவாவில் வெள்ளக்காரிங்கெல்லாம் பீச்சில் 2 பீஸ் போட்டுக்கிட்டு ஹாயா அப்படி படுத்துட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு எதனா பிராங்க் பண்ணலாம், இல்லை செல்ஃபி எடுக்கலாம்னு பார்த்தேன். அங்க அப்படி ஒரு சம்பவம் ஒண்ணுமே நடக்கல. ஒரு சில இடத்துல வெள்ளக்காரிங்க இருந்தாங்க. பட்டு நம்ம ட்ரீம்ல நினைச்ச கோவா வேற, அங்க போய் நேர்ல பார்த்த கோவா வேற. கோவாவுடைய வீலாக் வேணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வீலாக் வேணும்னா அதை அப்படி ஒரு வீலாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே மக்களே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஏ பகல் பைத்தியம், நானே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ண வந்திருக்கேன். ஓப்பனிங்ல ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஐயோ அப்போ சாமி, அழுகடியா வருதா? என் வாயில் அசியமா வரும் பாத்துக்க. திவ்யாக்கா, உனக்கு ஒரு பஞ்சு டைலாக் சொல்றேன் பாரு. டாக்டர் பாப்பாங்க வைத்தியம், திவ்யா நீ ஒரு பைத்தியம். ஒண்ணு அழு, இல்லைன்னா எதனா சொல்லு. இழுச்சிட்டு இருக்க பைத்தியம். ஐயோ அப்போ சாமி, ஏய் குண்டக்கா, வாயில் அப்புறம் குண்டக்க மண்டக்கா வந்துடும் பாத்துக்க. ஒன்னு சொல்லு, இல்லைன்னா அழுவு அப்படின்ட்டு இருக்க. எதுக்கு அழுவுற சொல்லு. எனக்கு பசிக்குது.
உனக்கு பசி எடுத்தா 10 கிலோ அரிசி இருந்தா கூட பத்தாதே. ஏக்கோ இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு பசிக்குதுங்கிற? இன்னும் லஞ்ச் டைம் வரலையே. நீ அழுவாதக்கா, நீ அழுவிட்ட பார்த்தா எனக்கு சிரிப்பா மாட்டேன். ஏய் பைத்தியம், பசி எடுத்தா போயிட்டு ஒரு குண்டா ஸ்டோரேஜ் திங்க வேண்டியதானே? அப்படின்னா சோறு தானா வந்துடுமா? போயிட்டு ஆக்கி தின்னாதான் வரும். பைத்தியம் சிப்ப. கண்ண மூடி கண் மேலே முத்தம் கொடுக்கலாம் நீ சொன்னது. கையை பிடித்துக் கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது. ஒரு நிமிஷம் இரு, என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, வாய் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன ரியாக்ஷன் அது? ஃபீல் பண்றியா? எங்க ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். ஏகோ சத்தியமா சொல்றேன், பாட்டை பண்ண அந்தக்கா கூட வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காது. ஆனா நீ கொடுக்குற பாத்தியா பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு ரியாக்ஷன், அதாங்க அல்டிமேட்டு. நம்ம ஊர் பிள்ளைங்களே திவ்யாக்கா மட்டும் ஒரு ரகம். ஏன் அப்படின்னா சோகப்பாட்டு பண்ணா கூட 3 மணி நேரம் 3/4 கிலோ பவுடர் எடுத்துட்டு போயிட்டு மூஞ்சில் அப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்ட்டு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி ரீசெண்டா அப்படின்னு அழுதாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அழுத ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் டக்கரா வந்துட்டு 20 மில்லியனா 30 மில்லியனா வியூஸ் போயிருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கிறவங்க கலாய்க்கு போக வடக்குலேருந்து வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்து அந்த வீடியோ வந்து கலாய்ச்சிருக்காரு. அந்த வீடியோ பாருங்க. உலகத்துல யார் அழுதாலுமே நம்ம அதை பார்க்கும்போது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னா சில பேருக்கு வந்து அழுவதை பத்தி கண் கலங்கும். ஆனா இந்த குண்டக்கா அழுந்துச்சுன்னா தான் சிரிப்பா வருது. அது அழுவுற வீடியோலயே கமெண்ட்ல பார்த்தா வச்சுக்கோங்க, எதுக்கு இப்போ எங்களை எல்லாம் சிரிக்க வச்சிட்டு இருக்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்றாங்க. ஏகோ ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீ நானும் ஒண்ணு பண்ணலாமா? இவளுக்குல நம்பலாமா வேணாவா? ஓப்பனிங்லேயே ஒருத்தி வந்துட்டு ஓபியா எப்படின்னு கேட்டா இவன் தானா ஒன்று பண்ணலாமான்றா. என்னம்மா பண்ணணும்? அதான் அதை எப்படி சொல்லுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் வாயில் தான் சொல்லணும். மூக்கில் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. வாயில் தான் சொல்லணும். சொல்லு. பண்ணணும், பண்றேன். பண்ணணும் நீ நானும். அது வந்து தாமாயே ரொம்ப நேரமாக வந்துட்டு பண்ணணும் பண்ற இல்லை பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கியே. என்ன பண்ணணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லுமா. பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. பண்ணிடலாம். என்ன முடிக்கிறோம்? முடிக்கிறோமா? எதை பண்ணிடலான்றா எதை முடிக்கலான்றா? பாஸ் அவங்க வீட்டில் 10 நாளாக பாத்ரூம் கழுவலையாம். பாத்ரூம் கிளீன் பண்ணுறது தான் பண்ணிடலாம் இல்லை பண்ணுற இல்லை செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த பைத்தியம் சொல்லிட்டு இருக்குது. அடியே ரத்தி அக்னி ஓத்திரி, இது ஏன் நீ இவ்வளவு நேரம் வந்துட்டு பண்ணிடலாம் இல்லை நீ பண்ற பண்றோம் அப்படின்னு இருந்த போமாங்கிட்டு. Coca-Cola, 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 Cola, Cola. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வீடு நான் சொல்றேன். OLA. அடே பாண்டா, அந்த அக்கா கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்குது. சரி கடைசியா நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்தா நீ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க. அடே பாண்டா, வர வர நீ சுத்தமா சரியில்லை. அதாவது இன்னிலேருந்து உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இவன் வெறும் பாண்டா இல்ல, ஆபாச பாண்டா. ஆபாசத்தின் அரசனே நீதான் பாஸ். சரி சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஒரு நிமிஷம்.
நான் சொன்னா அப்படி கேட்பியா? நீ சொன்னா நான் என்ன மயிருக்கு கேட்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இந்த பாண்டா இருக்கும் இல்லையா, பாண்டா இவன் கேட்பான். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். நீங்க சொன்னா என்னன்னாலும் கேட்பேன். என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் என்ன அப்படியே பாரு. ஒரு நிமிஷம் அப்படியே பாக்குறதா? 30 செகண்டுக்கு மேல அந்த முகரையை பார்க்க முடியாது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாக்குறமா? எப்படி பார்க்கணும்? கண்ணு அசைக்காத, ஜஸ்ட் வேணா பாருங்க. கண் அசைக்காம பாக்குறதுக்கு இவங்க அப்படியே கேஜிஎஃப் கோல்டு அப்படியே கண் அசைக்காம அப்படியே வாங்கின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வேற எதனா சொல்லுமா? ஃபீல் பண்ணு, ஏதாவது என் மேல உனக்கு ஏதாவது தோணுதாங்க? உன் மேல ஏதாவது தோணுதான்னு ஃபீல் பண்ணிட்டா? ஏமா என்னம்மா எல்லாம் இப்படி இறங்கிட்டீங்க? காஜி பிடிச்சி சுத்துவீங்க போல. சரி இருங்க, ஃபீல் பண்ணி பார்ப்போம். வாக்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவ முகரை எதுக்கு மேலாம் பார்க்க முடியாது. நல்லா பாரு, பார்த்துதான் தொலைய. ஃபீல் வரல? ஃபீலிங் எதுவும் வரல, வாயில தான் அசிங்கமா வருது. சொல்லு. வரணும். அந்தரத்துல தொங்குதான் வவ்வாலு, அதை அண்ணாந்து பார்த்தானா கோபாலு. அப்படிதான் இருக்கு. ஃபீலிங் வரணும். ஏம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு 100ல 1-2 பேர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப 100ல 1-2 பேர் தான் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எல்லாருமே ஃபீலிங் வருதா, அப்புறம் வந்து என்ன பிடிச்சிருந்தா ஹார்ட் போடுங்க, எல்லாம் மறக்காம எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த கமெண்ட் பாருங்க, செம்ம அழகா இருக்க டி. நீ அழகா இருக்க ஓகே, பட் டி எதுக்கு சொல்றீங்க? எதே அழகா இருக்க ஓகேவா? இந்த பாரு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். அழகா இருக்க ஓகே, ஏன் உனக்கு அழகா இருக்குன்றது வந்து ஏத்துக்க முடியுது, அந்த டின்றது ஏத்துக்க முடியாதா? நீ யார் என்ன சொல்றதுக்கு? போடா மென்டல். ஆளப்பாரு, மூஞ்சப்பாரு. ஏமா ஏய், என்னம்மா திட்ட சொன்னா? ஆளை பாரு, போட மென்டல், போட லூசு, கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க பைத்தியம், மென்டல். யாரை பார்த்தால டீன்னு சொல்ற? செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. இப்படின்னு சொல்லி திட்டணும். ஏ மென்டல், டி சொல்லாதுடா, டபுள் டி போட்டு சொல்லுடா. அரசியலுக்கு எல்லாரும் ஆர்வமா வராங்கல்ல, நீங்க எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்ய தான் வராங்களான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு சேவை செய்ய வராம சேமியா உப்புமா செய்வா வராங்க. சரிக்கா, எனக்கு தெரியல எதுக்கு அரசியலுக்கு வராங்க. தான் கிட்ட இல்லாத பணத்தை உருவாக்குறதுக்கும் தான் கிட்ட இருக்கிற பணத்தை காப்பாத்துறதுக்கும் மட்டும்தான். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். இந்த அக்கா எதை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? சரிக்கா, காசை வந்து காப்பாத்துறதுக்கு வராங்க. அப்புறம் பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. இந்த பக்கம் பணம் 10 செய்யும் அப்படி சொல்றது அந்த காலம். பணம் 10 இல்ல 10,000 செய்யும், அது இந்த காலம். ஓகே, நீங்க ஒண்ணு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஓட்டு போடும்போது எல்லாரும் நமக்கு காசு கொடுக்கறாங்களா? அரசியல்வாதிங்க எல்லாமே அரசியல்ல வருமானம் வராமே நமக்கு காசு கொடுக்கறாங்க. சிந்தியுங்க. அப்படியே நீ சொன்னதை எடுத்துட்டு போயிட்டு தஞ்சாவூர் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அங்க அப்படியே எழுதிட்டு அங்கேயே உக்காந்துக்கோ. இந்தாமா ஏய், 1வது படிக்கிற பையனை கேட்டா கூட சொல்லுவான் இப்பெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. ஏமா எல்லாருமே வந்துட்டு கல்வி கண் திறந்த காமராஜர் ஆயிர முடியுமா? அதாவது மக்களுக்கே நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேக்கப் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு 10 ஜென்ரேஷன், 11 ஜென்ரேஷன், 15, 20, 30 ஜென்ரேஷன் தேவையான அளவுக்கு பணத்தெல்லாம் குமிச்சு வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் உலகம் வந்துட்டு வெடிச்சு அழிய போகுது. அதுக்கப்புறம் பணமும் அழிய போகுது. இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போங்களான்னா எல்லாருமே கொண்டு போயிட்டு பூமிக்கு அடியில் போட்டு புதைச்சி வைக்கிறாங்க இவ்வளவு பணத்தை. எனக்கு மட்டும் பணம் கிடைச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் ஜாலியா ஊர் சுத்துவோம்பா, எல்லா ஊரையும் சுத்தி பார்ப்பேன். சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். டிக்கெட் கிடைக்கல, அதனால நான் பிளாக்ல தான் வாங்கினோம். மொத்தம் 64,000 ரூபா வந்தது. நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நான் கட்டணும், அதுக்கப்புறம் கண்டிக்கலாம்னு சொல்லிட்டு மேட்சை தோனியை பார்க்கணும்னா ஆனா வந்து பார்த்துட்டாங்க. அந்த இதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு 3 பொண்ணு. ஓகேவா, ரொம்ப ஹாப்பியா போறோம். இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு 50% இப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது சி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த பக்கங்கிற 50% இப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு பாராட்டியிருப்பீங்க. அதாவது நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு, ரெண்டுமே எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து 3 பொண்ணுங்க வந்துட்டு 3 பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டலையாம். இருந்தாலுமே பிளாக்ல 64,000 ரூபா போட்டு IPL மேட்ச், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்து கூட்டு வந்திருக்காப்புல. ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணுங்களுடைய ஆசையை நிறைவேற்றிருக்காரு. அதாவது தோனியை நேரில் பார்க்கணுன்ற கனவு வந்து நிறைவேற்றிருக்காரு. அதுக்காக வந்து அவர் பாராட்டலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸே கட்டல, IPL மேட்ச் ஒரு 3
மணி நேரம் அதை பார்க்க வச்சு கூட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்னடா வந்தது வெண்ண, அவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் வந்து முக்கியம், அதுக்கப்புறம் தான் என்டர்டைன்மெண்ட். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு ஒரு 55 இன்ச்சில் பெரிய LED டிவி வாங்கி வச்சு அதுலேயே வந்து நம்ம மேட்ச்லாம் பார்க்கலாமே. நம்ம தலை தோனி வந்து க்ளோஸ்அப்லாம் காட்டுவாங்க. ஸோ இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டேடியமில் போய் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் ஆகுது, கண்டிப்பாக மேட்ச் பார்க்கணும் ஆசை தான். பட் இருந்தாலும் இப்போ IPL நடந்துட்டு இருக்கு இல்லையா, 14,000 ரூபா கேட்குறாங்க டிக்கெட்டு. ஸோ 14,000 ரூபா தான் என் வீட்டு வாடகை, வீட்டுக்கு மல்லிகை சாமான் செலவு, ஒரு மாதத்துக்கு எல்லாமே நான் ஓட்டிடலாம். அவர்கிட்ட காசு நிறைய இருக்குது, நான் போயிட்டு ஸ்டேடியமில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பட் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டலை, இதுக்கு மேலே தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். இருந்தாலும் நான் வந்து இங்கே பார்த்தேன் அப்படின்றாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்துட்டு எப்போ நீ வந்து மேட்ச் பார்த்துட்டு போயிட்ட, உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து தோனியை கட்ட போகிறாரு அப்படிலாம் கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. தோனி ஏன்ப்பா கட்டுறாரு? அவர் ஜெயிச்சாலையும் தோத்தாலும் அவருக்கு வந்து காசு போகுது, அவ்வளோதான். நம்ம பார்க்குற நமக்கு லாபம் தான் கிடையாது, நஷ்டம் மட்டும்தான். சரி, ஓகே, எல்லாம் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பேசாதடா போட்ட வந்து நேர்ல பேசுடா ஏன்ட்ட பயம் இருக்கணும் நீ பார்க்கணுமா சுடுகாட்ட. உலகத்துல எவ்வளோ சிங்கரை பார்த்துருக்கேன்டா, இப்படி ஒரு சிங்கரை நான் பார்த்ததே இல்லடா. அது என்னடா பாட்டு? போல பேசாதடா போட்ட வந்து நேர்ல பேசுடா ஏன்ட்ட. அடே, பக்கத்துல பைல்வான் ரங்கநாதனை வச்சுட்டு இவன் பாருங்க என்ன பாட்டு பாடிட்டு இருக்கான். இவனுடைய இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பார்த்தலாம் வாங்க. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட வாங்க, ஸ்ரீலங்கால கூட்டிட்டு போய் நான் வச்சு நல்லா பாக்குறேன். நல்லா இருக்கே. அந்த தங்கத்தை நானே தூக்கிட்டு ஸ்ரீலங்காக்கு கூட்டிட்டு போய். அப்படியா, என்ன சொல்றீங்க? நம்பலாமா? ஸ்ரீலங்கா உங்களை நம்பி வரலாமா? போட்டுக்க ட்ரெஸ்ஸோட வந்தா வாழலாமா? ஒத்துப்பாங்களா சொல்லுங்க உங்க அம்மா. இப்பவே உங்களை பார்க்கலாமா? ப்ரொபோஸ் இப்பவே பண்ணலாமா? கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலாமா? பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு கிளம்பலாமா? நல்லா பாத்துப்பீங்களா வச்சு? நாளைக்கு மாத்தி பேசாதீங்க பேச்சு. எனக்கு சத்தியம் பண்ணுங்க அடிச்சு, கடவுள் ஒருத்தர் போதும் எனக்கு சாட்சி. இப்படியும் இருக்காங்களா பொண்ணுங்க? உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் வேணுங்க. விட்டு போயிடாதீங்க, நின்னுங்க. உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வரணுங்க. அரே, ரேப் பண்ண சொன்னா நீ என்னடா ரேப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க? தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. பாட்டை வந்து ரேப் பண்ண சொன்னா அவன் பாட்டை ரேப் பண்ணிட்டு இருக்கான். பாண்டா, நீ பாடுறா பாண்டா ஒரு ரேப் சாங் வந்துட்டு. இதுதான்டா ரேப்பு. சி, ரேப்பு பாடுறா பாரு பாட்டை. கடைசியா ஒரு வாய்ப்பு தர்றேன், நல்ல ஒரு பாட்டு பாடு. கேளுடா. பாடுறது தேவா தம்பிடா, ஆடுறது தேவா தம்பிடா, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிடா, பாட சொல்றது உங்க தேவாடா. அண்ணன் சொன்னா தம்பி கேப்பான், ஆட சொன்னா தம்பி குதிப்பான், மழல பேச்சில பாட்டு படிப்பான், ட்ரெண்டிங்ல டாப்ல இருப்பான். தேவா ஜீவா ஹிட்டானவன், ஒரே ரீல்ஸ்ல ட்ரெண்டானவன், அலப்புற கலப்புற ஃபேமஸ் ஆனவன். தேவா ஜீவா ஸ்கூல் மாணவன். தேவா ஜீவா அண்ணன் தம்பி, தேவாக்கு ஜீவா தங்க கம்பி, ஆடுறாங்க பாடுறாங்க ரொம்ப விரும்பி. அதாவது பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரோட மைண்ட் வாய்ஸ் பைத்தியக்கார பையல கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ எப்பா பாசே, தயவு செஞ்சு பாடாத பாசு, ப்ளீஸ் பாசு, என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நீங்க வேற எதுனா பாட்டு கூட பாடுங்க. இந்த ரேப் பண்ணிட்டு அந்த நல்ல பாட்டை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி நாரடிக்கிறீங்க பாத்தீங்களா, அது பண்ணாதீங்க. சினிமா பாட்டு நீங்க சினிமா பாட்டாவே பாடுங்க, அது போதும். சரி, ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸ்லீப். என்ன ஸ்லீப் கையில ஒரு பனானாவை நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பனானாவை நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்போ இந்த பனானாவை சாப்பிட்டுட்டு அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பனானாவை நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா 1 2 and 3 ஓபன் யுவர் ஐஸ். ஓ, இத குரலை வித்தியா? பனானா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. யோ, அது பாவக்காய் அங்கிள். ஸ்வீட்டா இருக்கா? ஓஹோ, இப்படி எல்லாம் கிளம்பிருக்காங்களா? இப்போ என் கண்ணை பாருங்க. நான் இனிமேல் ஸ்னாப் பண்றப்போ உங்களுக்கு இதோட ஒரிஜினல் ஃபுட்டோட டேஸ்ட் கிடைக்கும். நான் இது ஸ்னாப் பண்றப்போ 1 2 and 3. ஓஹோ அங்கிள், சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. கஷ்டக்குதுப்பா. அதான் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்பயுமா அது பனானா மாதிரி இருக்கு உனக்கு. ஓ மண்டகணம், பாவக்காவா இருக்குது. ஓஹோ, இப்பதான் இவருக்கு அது பாவக்கான்னு தெரியுதான். அதாவது இப்படி புதுசா ட்ரெண்டா கிளம்பிருக்கீங்க. ஓகே,
சரி நம்மளும் இந்த குரலை வித்தியை பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அந்த அங்கிளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன் அங்கிள், அந்த பிள்ளை தான் வந்துட்டு ஸ்லீப்னு ஒன்று நீங்கள் ஸ்லீப் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பனானான்னு ஒன்று கொடுக்குது. எந்த காலத்தில் நம்ம வாழைப்பழத்தை வந்து அப்படியே எடுத்து கடிச்சிருக்கோம், தோலை உரிக்க மாட்டோம், சிச்சுக்கு சிச்சுக்கு சிச்சுக்குன்ட்டு அதுக்கப்புறம் தானே சாப்பிடுவோம். பனானான்னு கொடுத்த உடனே கடிச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வா வெரி நைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு வரோம். அந்த அக்கா வந்துட்டு இப்படி ஸ்னாப் பண்ண உடனே மாறி போயிடுது டேஸ்ட்லாம் உங்களுக்கு. குரலை வித்தை இப்போ நான் காட்டுற பாரு குரலை வித்திய பாண்டா. அதாவது இப்போ வந்து நான் என் மைண்டில் வந்து ஒரு பாட்டு நினைக்கிறேன், ஓகேவா? ஒரு நல்ல ஒரு பாட்டு நினைக்கிறேன். அந்த பாட்டை வந்து நீ கண்டுபிடிக்க போகிற, இல்லைனா உன் மைண்டில் இருக்கிற பாட்டை நான் கண்டுபிடிக்கிறேனே. ஓகே, முதல்ல இப்போ நான் சொல்கிறத செய்யி. இப்போ நான் தலையில் கையை வச்ச உடனே உனக்கு வந்து நீ ஸ்லீப் போயிடுவ. ஓகே, அடே நான் தலையிலே கையை வைக்கல, அதுக்குள்ள கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க பைத்தியம். நான் தலையில கையை வைப்பேன், இல்லைன்னா இப்படின்னு உடனே நீ வந்து தூங்கிடுவ. ஓகேவா? இப்ப உன் உள் மனசுல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த பாட்டு என்ன பாட்டு? பாடு. அடே பேர போவ, ஏடா நேத்து ராத்திரி எம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மா நீட்டு இருக்க. சரி, என் மைண்ட்ல வந்து ஒரு பாட்டு நான் நினைக்கிறேன். அந்த பாட்டு என்ன அப்படின்றத நீ பாடு பார்க்கலாம். 12 மணி ராத்திரி தான் வா வா பக்கம் வா புள்ள. அடே மூடு வந்த முட்டைக்கோழி மூக்கா, என்னடா கிராமர் பாட்டா பாடிட்டு இருக்க? நான் எங்கடா அந்த பாட்டை நினைச்சேன் பைத்தியம். எந்திரா நீ. இவன் இப்படித்தாங்க ஆகுனா, அதனாலதான் இவன் பேர் வந்து ஆபாச பாண்டான்னு வச்சிருக்கேன். சரி ஓகே மக்களே, ஃபைனலா ஒரு வீடியோ பார்த்துடலாம். என் வீடியோவை கேர்ள்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களா பாய்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். நீங்கள் கேர்ளாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட்ல பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஆமா மக்களே, நீங்க கேர்ளா இருந்தீங்கன்னா என்னோட வீடியோவிலையும் பிங்க் கலர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்துமா பாயா இருந்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பாயா இருந்தா பிளாக் கலர் ஆர்ட் கவுண்ட் பண்ணுமா? ஏன் பசங்களாம் கருப்பா தான் இருப்பாங்களா? ஏன் வெள்ளை கலர் ஆர்ட்ல கவுண்ட் பண்ணக்கூடாதா? வெள்ளை கலர் ஆர்ட் கவுண்ட் பண்ண நீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா? கேள்வி கேட்கறா பாரு கேள்வி. ஏமா பொண்ணுங்க பிங்கு பசங்க கருப்பு அப்படின்னு சொன்ன, மூணாவதா திருநங்கைன்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் இருக்கு. ஏன் அவங்களாம் அவங்க வீடியோவை பார்க்க கூடாதா? ஏய் பவுடர் மூஞ்சி ஆளும் அவளையும் பாரு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆண்களா இருந்தா சிவப்பு கலர் ஹார்ட் போடுங்க, பெண்களா இருந்தா நீங்க பச்சை கலர் ஹார்ட் போடுங்க, இதே திருநங்கையா இருந்தா நீங்க ஒயிட் கலர் ஹார்ட் போடுங்க. ஓகேவா? என் வீடியோ பாக்குறீங்கன்னு பார்ப்போம், காரி துப்பாதீங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலாமே ஒரு லைக் கொடுத்துருங்க. டக்கு 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 டக்குன்ட்டு மைண்ட்ல தோன்றதை வைக்கலாம், கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனால் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.